மனித வாழ்க்கையில் மிகவும் மர்மமான விஷயங்களில் ஒன்று மூன்றாவது கண் என்று சொல்லப்படும் ஆய்ஜா சக்கரத்தின் விழிப்பு நிலை. பண்டைய சித்தர்கள் மனிதன் 2 கண்களால் உலகத்தை பார்க்கிறான், ஆனால் மூன்றாவது கண்ணால் உண்மையை பார்க்கிறான் என்று கூறினர். இந்த மூன்றாவது கண் என்பது வெறும் ஆன்மீக கற்பனை அல்ல. அது மனித மனதின் ஆழ்ந்த விழிப்புணர்வு மையம். உள்ளுணர்வு, ஆழமான சிந்தனை, முன்கூட்டியே உணரும் திறன், அமைதி, தியான சக்தி, இவை அனைத்திற்கும் தொடர்புடைய சக்தி மையம். இன்றைய உலகத்தில் மனிதன் அதிக தகவல்களால் சூழப்பட்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு உள்ளமைதி இல்லை. அவனுக்கு அறிவு அதிகம், ஆனால் தெளிவு குறைவு. அதற்குக் காரணம் மனம் வெளியில் மட்டுமே ஓடுகிறது, உள்ளே செல்ல மறுக்கிறது. மூன்றாவது கண்ணை திறப்பது என்பது கண்களுக்கு நடுவில் ஒளி தோன்றுவது மட்டுமல்ல, அது ஒரு புதிய வாழ்க்கை அனுபவம். உலகத்தை வேறு கோணத்தில் உணர ஆரம்பிக்கும் தருணம். பலர் இதற்காக கடினமான யோக முறைகளை தேடுகிறார்கள், அரிய மந்திரங்களை தேடுகிறார்கள். ஆனால் உண்மையில் மூன்றாவது கண்ணின் இயற்கை விழிப்பு எளிய தினசரி பழக்கங்களிலிருந்தே ஆரம்பமாகிறது. ஒரு மனிதன் தினமும் செய்யும் சில சிறிய மாற்றங்கள் அவனுடைய மூளை அலைகளை மாற்றும். அந்த மாற்றம் மன அமைதியை உருவாக்கும். அந்த அமைதி உள்ளுணர்வை எழுப்பும். அங்கேயே மூன்றாவது கண்ணின் கதவு மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த தொடரில் நாம் எந்தவித அச்சமுமில்லாமல், எளிமையாக, இயற்கையாக, அனைவரும் செய்யக்கூடிய முறைகளை பார்க்கப் போகிறோம். முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, மூன்றாவது கண் திறப்பு என்பது ஒரு மாயாஜால நிகழ்வு அல்ல. அது உடல், மனம், சுவாசம், உணர்வு ஆகியவை சமநிலைக்கு வரும்போது நிகழும் இயற்கையான மாற்றம். ஒரு கண்ணாடி நீரில் அலை இருந்தால் அதில் முகம் தெளிவாக தெரியாது. அதேபோல் மனம் குழப்பத்தில் இருந்தால் உள்ளுணர்வு வேலை செய்யாது. மனம் அமைதியாகும் போது உள்ளே இருக்கும் உண்மையான அறிவு வெளிப்படும். அதனால் முதன்மையான தினசரி முறை அமைதியான காலை. பழைய சித்தர்கள் அதிகாலை நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று அழைத்தனர். சூரிய உதயத்திற்கு முன் இருக்கும் அந்த நேரத்தில் உலகத்தின் சத்தம் குறைவாக இருக்கும். மனித மூளையின் அலைகள் இயற்கையாக மெதுவாக இருக்கும். அந்த நேரத்தில் மனம் மிகவும் உணர்வுபூர்வமாக இருக்கும். அதனால் தினமும் அதிகாலையில் எழுவது மூன்றாவது கண்ணின் விழிப்பை மெதுவாக தூண்டும் முக்கியமான வழி. அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரத்தில் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து சுவாசத்தை கவனித்தால் மன அலைகள் குறைய ஆரம்பிக்கும். தொடக்கத்தில் மனம் ஓடும், பல எண்ணங்கள் வரும். ஆனால் தொடர்ந்து செய்யும்போது உள்ளே ஒரு அமைதி உருவாகும். அடுத்த முக்கியமான பழக்கம், ஆழ்ந்த சுவாசம். சுவாசம் என்பது உடலுக்கும் மனதுக்கும் இடையிலான பாலம். மனம் பதட்டமாக இருந்தால் சுவாசம் வேகமாகும். மனம் அமைதியாக இருந்தால் சுவாசம் மெதுவாகும். அதனால் சுவாசத்தை கட்டுப்படுத்துவது மனதை கட்டுப்படுத்தும் வழி. தினமும் காலை மற்றும் இரவு கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து சில வினாடிகள் தங்கி மெதுவாக வெளியே விட வேண்டும். இந்த எளிய பயிற்சி மூளைக்கு ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கும், நரம்பு அமைப்பை அமைதியாக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும். மூன்றாவது கண்ணுடன் தொடர்புடைய பைனியல் கிளாண்ட் என்ற சுரப்பி இருளிலும் அமைதியிலும் மிகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது என்று சில ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. அதனால் இரவு நேரத்தில் அதிகமான மொபைல் வெளிச்சம், அதிக சத்தம், தொடர்ச்சியான தகவல் மழை, இவை அனைத்தும் மன அமைதியை கெடுக்கும். அதனால் அடுத்த தினசரி முறை, தூங்குவதற்கு முன் டிஜிட்டல் அமைதி. தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன் மொபைல் மற்றும் சமூக வலைதளங்களை விட்டு விலக வேண்டும். அந்த நேரத்தில் அமைதியான இசை கேட்கலாம், அல்லது மெதுவான தியானம் செய்யலாம், அல்லது அமைதியாக உட்கார்ந்து நாளை பற்றி சிந்திக்கலாம். இது மனத்தின் உள் செயல்பாட்டை தூண்டும். மனிதன் வெளி உலகத்தை அமைதியாக்கும் போதுதான் உள்ளுலகம் பேச ஆரம்பிக்கும். அடுத்த பழக்கம், கண் நடுவில் கவனம் செலுத்துதல். கண்களை மூடி புருவங்களுக்கு நடுவில் மெதுவாக கவனம் செலுத்த வேண்டும். அங்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியதில்லை, வெறும் கவனம் மட்டும் போதும். சில நாட்களில் அங்கே லேசான அதிர்வு, வெப்பம் அல்லது ஒளி போன்ற உணர்வு வரலாம். அது பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல. மனம் ஒரு புதிய விழிப்புணர்வு நிலைக்கு செல்லும் அறிகுறி. ஆனால் இதில் அவசரம் இருக்கக்கூடாது.
மூன்றாவது, கண்ணின் உண்மையான திறப்பு மெதுவான பயணம். ஒரு விதை மண்ணில் போட்டவுடன் மரமாக மாறாது. அதேபோல் மனதின் ஆன்மீக வளர்ச்சிக்கும் காலம் தேவை. அடுத்த முக்கியமான தினசரி முறை இயற்கையுடன் இணைவு. மனிதன் இயற்கையிலிருந்து விலகியபோது அவனுடைய உள்ளுணர்வு சக்தியும் குறைந்தது. காலை சூரிய ஒளி, மரங்கள், காற்று, பறவைகளின் சத்தம், இவை அனைத்தும் மன அலைகளை இயற்கையாக சமநிலைப்படுத்தும். சில நிமிடங்கள் காலில் செருப்பு இல்லாமல் மண்ணில் நடப்பது கூட உடலின் மின்சார சமநிலையை மாற்றும் என்று சிலர் நம்புகிறார்கள். இயற்கையில் அமைதியாக உட்காரும் போது மனம் மெதுவாக வெளிச்சத்திலிருந்து உள்ளே திரும்புகிறது. அங்கேயே உள்ளுணர்வு ஆரம்பமாகிறது. பலர் மூன்றாவது கண்ணை திறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் மனதில் கோபம், பொறாமை, பயம், எதிர்மறை சிந்தனை இவை நிரம்பியிருக்கின்றன. மனம் விஷத்தால் நிரம்பியிருந்தால் உள்ளுணர்வு தெளிவாக வேலை செய்யாது. அதனால் அடுத்த முக்கியமான பழக்கம் நல்ல எண்ணங்களை வளர்த்தல். ஒரு மனிதன் தினமும் என்ன சிந்திக்கிறானோ அது அவனுடைய ஆற்றலாக மாறுகிறது. அன்பு, நன்றி உணர்வு, கருணை இவை மனத்தின் அதிர்வுகளை உயர்த்துகின்றன. அதனால் தினமும் காலை, இன்று நான் அமைதியாக இருப்பேன், நான் நல்ல ஆற்றலை பரப்புவேன் என்று மனதில் சொல்லிக்கொள்வது கூட பெரிய மாற்றத்தை தரும். மூன்றாவது, கண்ணின் உண்மையான சக்தி அமானுஷ்ய திறமைகள் அல்ல, அது தெளிவு. யார் உண்மையானவர்? இது சரியான பாதை? எந்த முடிவு வாழ்க்கைக்கு நல்லது? இவற்றை உள்ளுணர்வால் புரிந்து கொள்ளும் திறன்தான் அதன் பெரிய சக்தி. இதனால் வாழ்க்கையில் தேவையற்ற குழப்பங்கள் குறையும். மனிதன் உள்ளிருந்து வழிகாட்டப்பட ஆரம்பிப்பான். ஒரு மனிதன் வெளி உலகத்தை மட்டும் நம்பி வாழும்போது அவனுடைய வாழ்க்கை எப்போதும் குழப்பமாக இருக்கும். ஏனெனில் வெளியில் இருக்கும் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும். பணம் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், உறவுகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். ஆனால் உள்ளே இருக்கும் விழிப்புணர்வு மட்டும் நிலையாக இருக்கும். அந்த உள்ளுணர்வுடன் மனிதன் இணையும் போதுதான் அவன் உண்மையான அமைதியை உணர ஆரம்பிக்கிறான். இதற்காக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் சில எளிய வாழ்க்கை முறைகளை கற்றுக் கொடுத்தனர். அவை பெரிய யோக இரகசியங்களாக தோன்றினாலும் உண்மையில் அவை மிகவும் சாதாரணமான பழக்கங்கள்தான். ஆனால் அவற்றை தொடர்ந்து செய்யும் போது மனித மூளையின் செயல்பாடு மாற ஆரம்பிக்கிறது. மூன்றாவது, கண்ணின் விழிப்பு என்பது திடீரென்று ஒரு நாள் நிகழ்வதில்லை. அது தினமும் சிறு சிறு மாற்றங்களால் வளர்க்கிறது. ஒரு விளக்கு எரிய எண்ணெய் தேவைப்படுவது போல மனிதனின் ஆன்மீக விழிப்பிற்கும் சரியான ஆற்றல் தேவைப்படுகிறது. அந்த ஆற்றலை உருவாக்கும் முதல் விஷயம் உணவு. மனிதன் என்ன சாப்பிடுகிறானோ அது அவனுடைய உடலாக மட்டுமல்ல மனமாகவும் மாறுகிறது. கோபமான நிலையில் சமைக்கப்பட்ட உணவு, அவசரத்தில் சாப்பிடப்படும் உணவு, அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இவை மன அமைதியை மெதுவாக கெடுக்க ஆரம்பிக்கும். சித்தர்கள் உணவை உயிர் ஆற்றல் என்று பார்த்தார்கள். அதனால் மூன்றாவது, கண்ணின் விழிப்பை விரும்பும் ஒருவர் உணவை மெதுவாகவும் விழிப்புணர்வோடும் சாப்பிட வேண்டும். உணவை சாப்பிடும்போது மொபைல் பார்க்காமல், டிவி பார்க்காமல் அமைதியாக சாப்பிட வேண்டும். அந்த நேரத்தில் உணவின் வாசனை, சுவை, உடலுக்குள் செல்லும் உணர்வு இவற்றை கவனிக்க வேண்டும். இது சாதாரண விஷயம் போல தோன்றலாம். ஆனால் இது மனதை தற்போதைய தருணத்தில் நிலைநிறுத்தும் மிக சக்திவாய்ந்த பயிற்சி. மனிதனின் மனம் எப்போதும் கடந்த காலம் அல்லது எதிர்காலத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் மூன்றாவது, கண்ணின் விழிப்பு தற்போதைய தருணத்தில் மட்டுமே ஆரம்பிக்கிறது. அடுத்த முக்கியமான பழக்கம் தண்ணீர் குடிக்கும் விழிப்புணர்வு. உடலில் தண்ணீர் குறைந்தால் மூளை சரியாக செயல்படாது. மனம் சோர்வடையும், கவனம் குறையும். அதனால் அதிகாலை எழுந்தவுடன் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிப்பது உடலின் சக்தி ஓட்டத்தை சீராக்கும். சிலர் செம்பு பாத்திரத்தில் வைத்த தண்ணீர் குடிப்பார்கள். சிலர் துளசி இலை சேர்த்து குடிப்பார்கள். இவை அனைத்தும் உடலின் இயற்கை சமநிலையை மேம்படுத்தும் பழக்கங்களாக கருதப்படுகின்றன. மூன்றாவது, கண்ணின் திறப்பில் மிக முக்கியமான ஒன்று மனதில் இருக்கும் தேவையற்ற சத்தத்தை குறைப்பது. இன்று மனிதன் அமைதியாக உட்கார முடியாமல் போய்விட்டான். ஏனெனில் அவன் மூளை எப்போதும் தகவல்களால் நிரம்பியுள்ளது. காலை எழுந்தவுடன் மொபைல்,
இரவு தூங்கும் வரை சமூக வலைதளங்கள், இடைவிடாத வீடியோக்கள், செய்திகள், பயம், ஒப்பீடுகள் இவை அனைத்தும் மன அலைகளை குழப்பமாக்குகின்றன. ஒரு ஏரியின் நீர் தொடர்ந்து கல்லால் அடிக்கப்படும் போது அதில் நிலவு பிரதிபலிக்காது. அதேபோல் மனம் தொடர்ந்து தகவல்களால் தாக்கப்படும் போது உள்ளுணர்வு வெளிப்படாது. அதனால் தினமும் குறைந்தது சில நிமிடங்கள் முழுமையான அமைதியில் இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் பேச வேண்டாம், மொபைல் பார்க்க வேண்டாம், இதையும் செய்ய வேண்டாம். வெறும் சுவாசத்தை மட்டும் கவனிக்க வேண்டும். முதலில் அது மிகவும் கடினமாக இருக்கும். ஏனெனில் மனம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் தொடர்ந்து செய்தால் மனம் மெதுவாக அமைதியை விரும்ப ஆரம்பிக்கும். அதன் பிறகு மனிதன் வாழ்க்கையை வேறு விதமாக உணர ஆரம்பிப்பான். அவசரமாக பேசுவது குறையும். அவசர முடிவுகள் குறையும். சில விஷயங்கள் நடக்கப் போகிறது என்ற உணர்வு முன்கூட்டியே வர ஆரம்பிக்கும். இதுதான் உள்ளுணர்வு வளர ஆரம்பிக்கும் தருணம். அடுத்த முக்கியமான தினசரி முறை, எழுத்தும் பழக்கம். பல ஆன்மீக ஆசிரியர்கள் மனதில் வரும் எண்ணங்களை எழுதச் சொல்வார்கள். ஏனெனில் எழுத்தும் போது மனத்தின் மறைந்த அடுக்குகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். தினமும் இரவு தூங்குவதற்கு முன், இன்று என்ன உணர்ந்தேன், என்ன பயம் வந்தது, எந்த விஷயம் மகிழ்ச்சி தந்தது என்று எழுத ஆரம்பிக்க வேண்டும். இதனால் மனத்தில் மறைந்திருந்த அழுத்தங்கள் மெதுவாக வெளியேறும். மனம் காலியாகும் போதுதான் புதிய விழிப்புணர்வு உள்ளே நுழையும். சில நாட்களில் கனவுகளும் மாற ஆரம்பிக்கும். கனவுகள் மிகவும் தெளிவாக தோன்றலாம். சில விஷயங்கள் முன்னரே உணரப்படலாம். இதில் பயப்பட வேண்டியதில்லை. மனதின் ஆழமான பகுதி விழிக்க ஆரம்பிக்கிறது என்பதற்கான அறிகுறி இது. அடுத்த முக்கியமான பழக்கம், ஒலி மற்றும் மந்திர அதிர்வுகள். மனித உடல் முழுவதும் அதிர்வுகளால் நிரம்பியுள்ளது. இதயம் துடிக்கும் ஒலி, சுவாசத்தின் ஒலி, மூளையின் மின்சார அலைகள், இவை அனைத்தும் அதிர்வுகள். சித்தர்கள் சில ஒலிகள் மன அலைகளை மாற்றும் என்று கூறினர். அதில் மிகவும் பிரபலமான ஒலி ஓம். மெதுவாக நீண்ட நேரம் ஓம் என்று உச்சரிக்கும் போது உடலின் உள்ளக அதிர்வு மாற ஆரம்பிக்கும். அந்த ஒலி புருவங்களுக்கு நடுவில் அதிர்வை உருவாக்கும் என்று பலர் அனுபவிக்கிறார்கள். தினமும் காலை அல்லது மாலை அமைதியான இடத்தில் கண்களை மூடி மெதுவாக ஓம் உச்சரிக்கலாம். இதனால் மன அழுத்தம் குறையும். உள்ளே அமைதி அதிகரிக்கும். மூன்றாவது, கண்ணின் திறப்புக்கு மிகவும் பெரிய தடையாக இருப்பது பயம். பலர் ஆன்மீக அனுபவங்கள் வந்தவுடன் பயப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் உண்மையான ஆன்மீக விழிப்பு மனிதனை பயமற்றவனாக மாற்றும். ஏனெனில் அவன் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். அவனுக்கு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் குறையும். வாழ்க்கையின் ஓட்டத்தை நம்ப ஆரம்பிப்பான். அதுவே மன அமைதியை உருவாக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், தனிமையை நேசிக்க கற்றுக்கொள்வது. இன்றைய உலகத்தில் மனிதன் தனியாக இருப்பதை பயப்படுகிறான். அதனால் எப்போதும் ஏதாவது சத்தம் தேடுகிறான். ஆனால் மூன்றாவது, கண்ணின் விழிப்பு பெரும்பாலும் அமைதியான தனிமையில்தான் ஆரம்பிக்கிறது. சில நிமிடங்கள் தனியாக அமைதியாக உட்கார்ந்து இருப்பது, உள்ளே என்ன நடக்கிறது என்பதை கவனிப்பது. இது மிகவும் சக்திவாய்ந்த ஆன்மீக பயிற்சி. அந்த நேரத்தில் சிலர் தங்களுடைய உண்மையான ஆசைகளை புரிந்து கொள்வார்கள். சிலர் வாழ்க்கையின் நோக்கத்தை உணர ஆரம்பிப்பார்கள். இதுவரை வெளி உலகம் உருவாக்கிய போலி அடையாளங்கள் மெதுவாக உடைய ஆரம்பிக்கும். அங்கேதான் உண்மையான மனிதன் பிறக்க ஆரம்பிக்கிறான். மூன்றாவது, கண்ணின் உண்மையான திறப்பு என்பது வெளியில் இருந்து எதையாவது பெறுவது அல்ல. அது உள்ளே இருந்த உண்மையை நினைவுபடுத்துவது. ஒரு மேகத்தால் மறைக்கப்பட்ட சூரியன் போல. மனக்குழப்பங்களால் மறைக்கப்பட்ட உள்ளுணர்வு மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சி தோன்றும். மனிதர்களின் உண்மையான உணர்வுகளை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். சில இடங்களில் நுழைந்தவுடன் அங்குள்ள ஆற்றலை உணர ஆரம்பிப்பீர்கள். இவை அனைத்தும் மூன்றாவது, கண்ணின் இயற்கையான விழிப்பு அறிகுறிகள். ஆனால் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், இதில் அவசரம் இருக்கக்கூடாது. ஒரு மலர் சரியான நேரத்தில்தான் மலரும். அதை வலுக்கட்டாயமாக திறக்க முடியாது. மனிதன் இந்த உலகில் பிறக்கும் போது
அவனிடம் இயற்கையான உள்ளுணர்வு சக்தி இருக்கும். ஒரு சிறு குழந்தை பல விஷயங்களை வார்த்தைகளின்றி உணர முடியும். யார் அன்பாக இருக்கிறார்கள், யார் கோபமாக இருக்கிறார்கள், எந்த இடத்தில் அமைதி இருக்கிறது, இவற்றை குழந்தை மனம் எளிதாக உணர்கிறது. ஆனால் வளர வளர மனிதன் வெளி உலகத்தின் சத்தத்தில் மூழ்க ஆரம்பிக்கிறான். பயம், போட்டு, ஒப்பீடு, அவசரம், எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தும் மனத்தின் இயற்கை தெளிவை மூடி விடுகின்றன. அதனால் மூன்றாவது கண்ணை திறப்பது என்பது புதிய சக்தி பெறுவது அல்ல, மறந்து போன இயற்கையான விழிப்புணர்வை மீண்டும் எழுப்புவது. சித்தர்கள் மனதை ஒரு குரங்குடன் ஒப்பிட்டார்கள். ஏனெனில் அது ஒரு இடத்தில் நிலையாக இருக்காது. ஒரு நொடியில் கடந்த காலத்திற்கு செல்லும், அடுத்த நொடியில் எதிர்காலத்தை நினைக்கும். அதனால் மனிதன் நிகழ்காலத்தை அனுபவிக்க முடியாமல் போகிறான். ஆனால் ஆன்மீக விழிப்பு நிகழ்காலத்தில் மட்டுமே சாத்தியம். அதனால் மூன்றாவது கண்ணின் திறப்புக்கான மிக முக்கியமான தினசரி பழக்கம் கவனிப்பு. எதையும் தீர்ப்பளிக்காமல் கவனிப்பது. நீங்கள் கோபப்படும்போது அதை கவனியுங்கள், பயப்படும்போது அதை கவனியுங்கள், மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதை கவனியுங்கள். மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்க ஆரம்பிக்கும்போது மனம் மெதுவாக உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வர ஆரம்பிக்கும். இதுதான் பல தியான முறைகளின் அடிப்படை. ஒரு மனிதன் தனது மனத்தை புரிந்து கொள்ளாதவரை அவனால் தனது உள்ளுணர்வை முழுமையாக பயன்படுத்த முடியாது. அடுத்த முக்கியமான விஷயம் தூக்கத்தின் சக்தி. இன்றைய உலகத்தில் மனிதர்கள் தூக்கத்தை மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் மனித மூளை தனது ஆழ்ந்த சீரமைப்பை தூக்கத்தின் போதுதான் செய்கிறது. உடல் ஓய்வெடுக்கும் போது கூட மூளை வேலை செய்து கொண்டே இருக்கும். நினைவுகள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன, உணர்ச்சிகள் சமநிலைப்படுத்தப்படுகின்றன, நரம்பு அமைப்புகள் சீரமைக்கப்படுகின்றன. மூன்றாவது கண்ணுடன் தொடர்பு கொண்டதாக கருதப்படும் பைனியல் சுரப்பி இரவு நேர இருளில் மிகவும் செயல்படும் என்று பலர் நம்புகிறார்கள். அதனால் இரவு நேர தூக்கத்தை கெடுக்கும் பழக்கங்கள், அதிக ஒளி, மொபைல் திரை, அதிக சத்தம், இவை அனைத்தும் மன அமைதியை பாதிக்கின்றன. தினமும் ஒரே நேரத்தில் தூங்குவது, இருட்டான அமைதியான அறையில் தூங்குவது, தூங்குவதற்கு முன் ஆழ்ந்த சுவாசம் செய்வது, இவை மன அலைகளை மெதுவாக மாற்றும். சிலர் இதை சாதாரண பழக்கம் என்று நினைப்பார்கள். ஆனால் ஆன்மீக விழிப்பில் மிகவும் பெரிய மாற்றங்கள் இப்படி சாதாரண விஷயங்களிலிருந்தே ஆரம்பிக்கின்றன. அடுத்த முக்கியமான தினசரி முறை உடலை மதிப்பது. பலர் ஆன்மீகத்தை உடலிலிருந்து பிரித்து பார்க்கிறார்கள். ஆனால் சித்தர்கள் உடலையே கோவில் என்று கூறினர். உடல் சோர்வாக இருந்தால் மனமும் சோர்வாக இருக்கும். உடல் நச்சுகளால் நிரம்பியிருந்தால் மனமும் குழப்பமாக இருக்கும். அதனால் தினசரி சிறிய உடற்பயிற்சி மிகவும் முக்கியம். யோகா, நடப்பது, மெதுவான நீட்டிப்பு பயிற்சிகள், இவை உடலில் இருக்கும் உறைந்த அழுத்தங்களை வெளியேற்றும். சில உணர்ச்சிகள் உடலிலேயே சேமிக்கப்பட்டிருக்கும் என்று பல உளவியல் ஆய்வுகளும் கூறுகின்றன. அதனால் உடல் சுதந்திரமாக நகர ஆரம்பிக்கும் போது மனமும் லேசாகும். இதனால் தியானத்தில் ஆழமாக செல்ல எளிதாகும். அடுத்த மிக சக்திவாய்ந்த பழக்கம் மௌனம். மௌனம் என்பது வெறும் பேசாமல் இருப்பது அல்ல. அது மனத்தின் சத்தத்தையும் மெதுவாக அமைதியாக்கும் பயிற்சி. சில நிமிடங்கள் பேசாமல் அமைதியாக இருப்பது ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும். ஏனெனில் மனிதன் எப்போதும் தனது எண்ணங்களிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறான். ஆனால் மௌனத்தில்தான் மனிதன் தன்னையே சந்திக்க ஆரம்பிக்கிறான். அங்கேதான் அவன் உண்மையான பயங்களைக் காண்கிறான். அங்கேதான் அவன் உண்மையான ஆசைகளை புரிகிறான். மூன்றாவது கண்ணின் விழிப்பு என்பது உண்மையை பார்க்கும் திறன். அந்த உண்மை முதலில் நம்முள்தான் இருக்கிறது. அதனால் தினமும் சில நிமிடங்கள் மௌனத்தில் இருப்பது மிகவும் சக்திவாய்ந்த ஆன்மீக பயிற்சி. அடுத்த முக்கியமான விஷயம் நன்றியுணர்வு. ஒரு மனிதன் எப்போதும் இல்லாததை மட்டும் நினைத்தால் அவன் மனம் குறைபாடின் அதிர்வில் இருக்கும். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கும் நல்ல விஷயங்களை உணர ஆரம்பித்தால் மன அதிர்வு மாற ஆரம்பிக்கும். காலை எழுந்தவுடன் நான் உயிருடன் இருக்கிறேன், நான் சுவாசிக்கிறேன், எனக்கு இன்னொரு நாள் கிடைத்துள்ளது என்று நினைப்பது கூட மனதில் ஒரு புதிய ஒளியை உருவாக்கும். நன்றியுணர்வு மனதை விரிவாக்கும்.
பயம் மனதை சுருக்கும். மூன்றாவது, கண்ணின் திறப்புக்கு மனவிரிவு அவசியம். அடுத்த மிக முக்கியமான பழக்கம் உண்மையாக வாழ்தல். பலர் வெளியில் ஒரு முகம் அணிந்து வாழ்கிறார்கள். உள்ளே வேறு உணர்ச்சி இருந்தாலும் வெளியே வேறு மாதிரி நடக்கிறார்கள். இந்த போலித்தனம் மனத்தில் பெரிய உட்பிரிவை உருவாக்கும். மனம் ஒன்றாக இல்லாத போது உள்ளுணர்வு தெளிவாக வேலை செய்யாது. அதனால் உங்கள் உணர்ச்சிகளை நேர்மையாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். சோகமாக இருந்தால் அதை உணருங்கள். பயமாக இருந்தால் அதை ஒப்புக்கொள்ளுங்கள். கோபமாக இருந்தால் அதன் காரணத்தை கவனியுங்கள். உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனம் மெதுவாக விடுதலையை அடையும். அங்கேதான் உள்ளுணர்வு மலர ஆரம்பிக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் கண்கள் மற்றும் கவன சக்தி. மூன்றாவது, கண் பற்றிய பல பழமையான பயிற்சிகளில் தீபத்தை பார்த்து தியானிக்கும் முறை இருந்தது. ஒரு சிறிய தீபத்தை அமைதியாக பார்த்துக்கொண்டே இருப்பது மன கவனத்தை அதிகரிக்கும். மனம் ஓட ஆரம்பித்தால் மீண்டும் தீபத்தின் ஒளிக்கு கவனத்தை திருப்ப வேண்டும். இந்த பயிற்சி மன அலைகளை ஒருமுகப்படுத்தும். இன்றைய உலகத்தில் மனிதர்களின் கவன சக்தி மிகவும் குறைந்துவிட்டது. சில வினாடிகளுக்கு கூட ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாமல் போய்விட்டது. ஆனால் மூன்றாவது, கண்ணின் விழிப்பு ஆழமான கவனத்தில்தான் ஆரம்பிக்கிறது. கவனம் என்பது ஆற்றல். இங்கே கவனம் செல்கிறது, அங்கே ஆற்றல் செல்கிறது. அதனால் மனத்தை சிதறவிடாமல் ஒருமுகப்படுத்தும் பழக்கம் மிகவும் அவசியம். அடுத்த முக்கியமான ஆன்மீக உண்மை அன்பு. மூன்றாவது, கண்ணின் உண்மையான திறப்பு மனிதனை அகந்தையிலிருந்து அன்பிற்கு கொண்டு செல்கிறது. அவன் மற்ற மனிதர்களை போட்டியாக பார்க்காமல் உயிர்களாக பார்க்க ஆரம்பிப்பான். கருணை அதிகரிக்கும். மன்னிக்கும் மனம் உருவாகும். அமைதி இயல்பாக வரும். ஏனெனில் அவன் அனைவரும் ஒரே உயிர் ஆற்றலின் பகுதிகள் என்பதை உள்ளுணர்வால் உணர ஆரம்பிக்கிறான். இதுதான் பல சித்தர்களின் அனுபவம். அவர்கள் அமானுஷ்ய சக்திகளை விட அன்பை பெரிய சக்தியாக பார்த்தார்கள். ஏனெனில் அன்பு மனத்தின் மிக உயர்ந்த அதிர்வு. அங்கே பயம் கரைந்து போகிறது. அங்கே பிரிவு மறைந்து போகிறது. மூன்றாவது, கண்ணின் திறப்பு என்பது இறுதியில் மனிதனை மனிதனாக முழுமையாக விழிக்க வைக்கும் பயணம். அது இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு செல்லும் பயணம். அறியாமையிலிருந்து தெளிவிற்கு செல்லும் பயணம். பயத்திலிருந்து அமைதிக்கு செல்லும் பயணம். மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய மர்மம் வெளியில் இல்லை. அது மனித மனத்தின் உள்ளே இருக்கிறது. ஒரு மனிதன் தனது மனதை முழுமையாக புரிந்து கொண்டால் அவன் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் வாழ்நாள் முழுவதும் வெளி உலகத்தை மட்டுமே ஆராய்கிறார்கள். தங்களுடைய உள்ளுலகத்தை பார்க்க மறந்து விடுகிறார்கள். இதனால்தான் சித்தர்கள் உன்னை அறிந்தால் உலகத்தை அறியலாம் என்று கூறினார்கள். மூன்றாவது, கண்ணின் திறப்பு இந்த உள்ளார்ந்த பயணத்தின் ஒரு பகுதி. அது வெறும் ஆன்மீக அனுபவம் அல்ல. அது மனதின் பரிணாம வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான கருவி தியானம். பலர் தியானம் என்றால் உடனே கண்களை மூடி எந்த எண்ணமும் வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான தியானம் எண்ணங்களை நிறுத்துவது அல்ல, அவற்றை கவனிப்பது. மனம் ஒரு வானம் போல, எண்ணங்கள் மேகங்கள் போல. மேகங்கள் வரலாம், போகலாம். ஆனால் வானம் அமைதியாகவே இருக்கும். அதேபோல் மனத்தில் எண்ணங்கள் வந்தாலும் உள்ளே இருக்கும் அமைதி எப்போதும் இருக்கிறது. தியானம் அந்த அமைதியை மீண்டும் உணர வைக்கும் பயிற்சி. மூன்றாவது, கண்ணின் விழிப்பில் தியானம் ஏன் முக்கியம் என்றால் அது மன அலைகளை மெதுவாக்குகிறது. மனித மூளை தொடர்ந்து அதிக வேகத்தில் செயல்பட்டால் உள்ளுணர்வு கேட்கப்படாது. ஒரு அறையில் 100 பேர் பேசினால் ஒருவரின் மெதுவான குரல் கேட்காது. அதேபோல் மன சத்தம் அதிகமாக இருந்தால் உள்ளே இருக்கும் ஆழ்ந்த அறிவு வெளிப்படாது. தியானம் அந்த சத்தத்தை மெதுவாக அமைதியாக்குகிறது. தினமும் சில நிமிடங்கள் கூட தியானம் செய்தால் மூளையின் செயல்பாட்டில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் என்று பல ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. மன அழுத்தம் குறையும், கவனம் அதிகரிக்கும், உணர்ச்சி கட்டுப்பாடு மேம்படும், அமைதி அதிகரிக்கும். இவை அனைத்தும் மூன்றாவது, கண்ணின் இயற்கையான விழிப்பிற்கு அடிப்படை நிலைகள். தொடக்கத்தில் தியானம் மிகவும் கடினமாக இருக்கும். ஏனெனில் மனிதன் தனது மனம் எவ்வளவு சத்தமாக இருக்கிறது என்பதை அப்போதுதான் உணர ஆரம்பிக்கிறான். கண்களை மூடியவுடன் 1000 எண்ணங்கள் வரும். நேற்றைய நினைவுகள்,
நாளைய பயங்கள், முடியாத வேலைகள், பழைய காயங்கள். பலர் இதை பார்த்து, எனக்கு தியானம் வரவில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அதுவே தியானத்தின் ஆரம்பம். மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை நீங்கள் முதன்முறையாக பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். அதை எதிர்க்காமல் வெறும் கவனியுங்கள். மெல்ல மெல்ல எண்ணங்களுக்கு இடையில் சிறிய அமைதி தோன்ற ஆரம்பிக்கும். அந்த அமைதியே மூன்றாவது கண்ணின் கதவை திறக்கும் முதல் ஒளி. சிலர் தியானத்தின் போது புருவங்களுக்கு நடுவில் அழுத்தம் உணரலாம். சிலர் ஒளி போன்ற உணர்வு பெறலாம். சிலர் உடல் லேசாக இருப்பதை உணரலாம். இவை அனைத்தும் மன அலைகள் மாற ஆரம்பிக்கும் போது ஏற்படும் இயற்கையான அனுபவங்கள். ஆனால் அவற்றில் பற்றுதல் கொள்ளக்கூடாது. பலர் ஆன்மீக பாதையில் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் அனுபவங்களை தேட ஆரம்பிக்கிறார்கள். ஒளி பார்க்க வேண்டும், ஒலி கேட்க வேண்டும், அமானுஷ்ய சக்தி வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் உண்மையான ஆன்மீக விழிப்பு மிகவும் எளிமையானது. அது அதிக அமைதி, அதிக தெளிவு, அதிக அன்பு, அதிக விழிப்புணர்வு. இதுவே அதன் உண்மையான அறிகுறிகள். அடுத்த முக்கியமான தியான முறை சுவாச தியானம். சுவாசம் எப்போதும் நிகழ்காலத்தில்தான் இருக்கிறது. அதனால் சுவாசத்தை கவனிப்பது மனத்தை நிகழ்காலத்திற்கு திரும்ப கொண்டு வரும். அமைதியாக உட்கார்ந்து மூச்சு உள்ளே வரும் உணர்வை கவனியுங்கள். மூச்சு வெளியே செல்லும் உணர்வை கவனியுங்கள். அதை கட்டுப்படுத்த வேண்டாம். வெறும் கவனியுங்கள். சில நிமிடங்களில் மனம் வேறு இடத்திற்கு செல்லும். அது இயல்பானது. மீண்டும் மெதுவாக சுவாசத்திற்கு கவனத்தை திருப்புங்கள். இந்த எளிய பயிற்சி மனதை மெதுவாக நிலைப்படுத்தும். தினமும் இதை தொடர்ந்து செய்தால் வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் அதிக விழிப்புணர்வு உருவாகும். நீங்கள் பேசும் போது கூட விழிப்புணர்வு இருக்கும். சாப்பிடும் போது விழிப்புணர்வு இருக்கும். நடக்கும் போது விழிப்புணர்வு இருக்கும். இதுவே உண்மையான தியான வாழ்க்கை. மூன்றாவது கண்ணின் திறப்பு தியான அறையில் மட்டும் நடப்பதில்லை. அது தினசரி வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் வளர்க்கிறது. அடுத்த மிக சக்திவாய்ந்த பழக்கம் ஒளியை கவனிக்கும் தியானம். இரவு நேரத்தில் ஒரு சிறிய தீபத்தை ஏற்றி அதன் ஒளியை அமைதியாக பார்க்கலாம். இதனை சிலர் திராடக தியானம் என்று அழைக்கிறார்கள். தீபத்தின் ஒளியை பார்த்துக்கொண்டே இருக்கும்போது மனம் மெதுவாக ஒருமுகப்படுத்தப்படும். கண்கள் சோர்வடைந்த பிறகு கண்களை மூடுங்கள். அப்போது அந்த ஒளி மனதிற்குள் தோன்றலாம். இந்த பயிற்சி கவன சக்தியை அதிகரிக்கும். மன சிதறலை குறைக்கும். மூன்றாவது கண்ணின் விழிப்பிற்கு கவனத்தின் ஆழம் மிகவும் அவசியம். ஏனெனில் சிதறிய மனம் ஆழமான உண்மையைக் காண முடியாது. ஒரு பெரிதாக்கும் கண்ணாடி சூரிய ஒளியை ஒரே புள்ளியில் சேர்த்தால் நெருப்பு உருவாகும். அதேபோல் மனத்தின் கவனம் ஒருமுகப்படும்போது உள்ளுணர்வு சக்தி உருவாகிறது. அடுத்த முக்கியமான விஷயம் சத்தம் மற்றும் அமைதி. இன்றைய உலகத்தில் மனிதன் அமைதியை இழந்துவிட்டான். எப்போதும் ஏதாவது பின்னணி சத்தம் தேவைப்படுகிறது. ஆனால் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி அமைதியில்தான் நடக்கிறது. ஏனெனில் அமைதி வெறும் சத்தமின்மை அல்ல. அது விழிப்புணர்வின் ஆழமான நிலை. அமைதியாக இருக்கும் போதுதான் மனிதன் தனது இதயத்தின் குரலை கேட்க ஆரம்பிக்கிறான். பலருக்கு வாழ்க்கையில் எந்த பாதை சரி என்று தெரியாமல் இருக்கும். ஆனால் மனம் அமைதியான பிறகு உள்ளுணர்வு மெதுவாக வழிகாட்ட ஆரம்பிக்கும். சில முடிவுகள் தானாக தெளிவாக தோன்றும். சில மனிதர்களின் உண்மையான முகம் புரிய ஆரம்பிக்கும். சில இடங்கள் நல்ல ஆற்றலை தருவது போல உணரப்படும். இதுவே உள்ளுணர்வு வளர்ச்சி. அடுத்த மிக முக்கியமான ஆன்மீக உண்மை மெதுவாக வாழ கற்றுக்கொள்வது. இன்றைய உலகம் மனிதனை எப்போதும் அவசரத்தில் வைத்திருக்கிறது. வேகமாக சாப்பிடு, வேகமாக பேசு, வேகமாக வேலை செய், வேகமாக வெற்றி பெறு. ஆனால் ஆன்மீக விழிப்பு வேகத்தில் வராது. அது மெதுவான அமைதியில் மலரும். ஒரு மரம் இரவில் வளர்வதை நாம் பார்க்க முடியாது. ஆனால் அது மெதுவாக வளர்க்கிறது. அதேபோல் தியானமும் உள்ளுணர்வும் மெதுவாக வளர்கின்றன. அதனால் இந்த பயணத்தில் பொறுமை மிகவும் முக்கியம். ஒவ்வொரு நாளும் சிறிய மாற்றங்கள் நடக்கும். மனம் கொஞ்சம் அமைதியாகும். பயம் கொஞ்சம் குறையும். உள்ளே தெளிவு அதிகரிக்கும்.
ஒரு நாள் திரும்பிப் பார்த்தால் நீங்கள் முற்றிலும் வேறு மனிதராக மாறியிருப்பீர்கள். மூன்றாவது, கண்ணின் உண்மையான திறப்பு மனிதனை உலகத்திலிருந்து ஓட வைக்காது. அது உலகத்தை அதிக விழிப்புணர்வுடன் வாழ வைக்கும். அவன் வாழ்க்கையை ஆழமாக உணர ஆரம்பிப்பான். ஒவ்வொரு தருணத்தையும் மதிக்க ஆரம்பிப்பான். அமைதியின் மதிப்பை புரிந்து கொள்வான். மனிதன் தனது வாழ்க்கையில் அதிகமாக புரிந்து கொள்ளாமல் வாழும் விஷயம் அவனுடைய உணர்ச்சிகள். பலர் உணர்ச்சிகளை பலவீனம் என்று நினைக்கிறார்கள். சிலர் அதை மறைக்க முயற்சிக்கிறார்கள். சிலர் அதை கட்டுப்படுத்தாமல் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் சித்தர்கள் உணர்ச்சிகளை வெறும் மனநிலையாக பார்க்கவில்லை. அவை ஆற்றல் அலைகள் என்று பார்த்தார்கள். ஒவ்வொரு உணர்ச்சியும் மனித உடலிலும் மனதிலும் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது. பயம் உடலை சுருக்குகிறது. கோபம் உடலை சூடாக்குகிறது. சோகம் சக்தியை குறைக்கிறது. அன்பு மனதை விரிவாக்குகிறது. அமைதி உடலை லேசாக்குகிறது. இதனால் மூன்றாவது, கண்ணின் திறப்பில் உணர்ச்சி சமநிலை மிகவும் முக்கியமானது. மனம் குழப்பத்தில் இருந்தால் உள்ளுணர்வு தெளிவாக செயல்படாது. ஒரு குளத்தின் நீர் தொடர்ந்து கலக்கப்பட்டால் அதன் அடியில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க முடியாது. அதேபோல் உணர்ச்சிகள் கட்டுப்பாடின்றி ஓடிக்கொண்டிருந்தால் மனிதன் தனது உள்ளார்ந்த உண்மையை பார்க்க முடியாது. அதனால் ஆன்மீக விழிப்பு என்பது உணர்ச்சிகளை அழிப்பது அல்ல, அவற்றை புரிந்து கொள்வது. நீங்கள் கோபப்படும்போது அந்த கோபத்தை உடனே வெளிப்படுத்தாமல் சில வினாடிகள் அமைதியாக கவனியுங்கள். அது உடலில் எங்கே உணரப்படுகிறது? இதயத்தில் அழுத்தமாக இருக்கிறதா? சுவாசம் வேகமாகிறதா? கைகள் இறுக்கமாகிறதா? இப்படி கவனிக்க ஆரம்பித்தால் நீங்கள் உணர்ச்சியின் அடிமை அல்ல என்பதை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் அந்த உணர்ச்சியை கவனிக்கும் சாட்சியாக மாற ஆரம்பிப்பீர்கள். இதுவே தியானத்தின் ஆழமான நிலைகளில் ஒன்று. மூன்றாவது, கண்ணின் விழிப்பு என்பது மனிதனை சாட்சியாக மாற்றுகிறது. அவன் வாழ்க்கையை வெறும் எதிர்வினையாக வாழாமல் விழிப்புணர்வுடன் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த மிக முக்கியமான விஷயம் மன்னிப்பு. பல மனிதர்கள் வெளியில் சாதாரணமாக வாழ்ந்தாலும் உள்ளே பல வருடங்களாக பழைய காயங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ சொன்ன வார்த்தைகள், யாரோ செய்த துரோகம், நடக்காத ஆசைகள், இழப்புகள், வலி, இவை அனைத்தும் மனத்தில் தேங்கிய ஆற்றலாக மாறுகின்றன. இந்த சுமைகள் மனத்தை கனமாக்கும். மூன்றாவது, கண்ணின் இயற்கையான ஓட்டத்தை தடுக்கின்றன. அதனால் மன்னிப்பு மிகவும் முக்கியமான ஆன்மீக பயிற்சி. மன்னிப்பது என்பது தவறை சரி என்று ஏற்றுக்கொள்வது அல்ல. அந்த வலியின் சிறையிலிருந்து உங்களை விடுவிப்பது. நீங்கள் ஒருவரை வெறுப்புடன் நினைக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மன சக்தி குறைகிறது. ஆனால் மன்னிக்க ஆரம்பித்தால் உள்ளே பெரிய அமைதி உருவாகும். சிலர் பல வருடங்கள் தியானம் செய்தாலும் உள்ளே கோபத்தை பிடித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் உண்மையான விழிப்பு வர மிகவும் கடினம். ஏனெனில் மூன்றாவது, கண்ணின் திறப்பு மன விரிவை தேவைப்படுகிறது. வெறுப்பு மனதை சுருக்குகிறது. அடுத்த மிக சக்திவாய்ந்த தினசரி முறை வார்த்தைகளின் தூய்மை. மனிதன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது. எப்போதும் குறை கூறும் மனிதர்களின் அருகில் இருந்தால் மனம் சோர்வடைவதை பலர் அனுபவித்திருப்பார்கள். அதேபோல் அமைதியாக அன்பாக பேசும் சிலரின் அருகில் இருந்தால் மனம் லேசாகும். இதற்குக் காரணம் வார்த்தைகளின் ஆற்றல். அதனால் தினசரி வாழ்க்கையில் தேவையற்ற சண்டைகள், கோப வார்த்தைகள், அவமதிப்பு, பொய், இவற்றை குறைக்க ஆரம்பிக்க வேண்டும். வார்த்தைகள் தூய்மையாக மாறும்போது மனமும் தூய்மையாக மாற ஆரம்பிக்கும். மனம் தூய்மையாகும் போது உள்ளுணர்வு தெளிவாகும். அடுத்த முக்கியமான விஷயம் கண்களின் ஆற்றல். பல ஆன்மீக மரபுகளில் கண்கள் ஆன்மாவின் ஜன்னல் என்று கூறப்படுகிறது. ஒரு மனிதனின் கண்களை பார்த்தாலே சில நேரங்களில் அவன் உள்ளே என்ன உணர்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது, கண்ணின் விழிப்பு அதிகரிக்கும் போது மனிதனின் பார்வையிலும் மாற்றம் வரும். அவன் வெறும் வெளிப்புற தோற்றத்தை மட்டும் பார்க்க மாட்டான். மனிதர்களின் உணர்ச்சிகளை ஆழமாக உணர ஆரம்பிப்பான். சிலர் பொய்யாக பேசும்போது உள்ளே ஏதோ தவறாக இருக்கிறது என்று தோன்றும். சில இடங்களுக்கு சென்றவுடன் அங்குள்ள ஆற்றல் கனமாக இருப்பது போல உணரப்படும். இவை அனைத்தும் உள்ளுணர்வு வளர்ச்சியின் அறிகுறிகள். ஆனால் இதில் மிக முக்கியமானது அகந்தை வரக்கூடாது. பலர் சிறிய ஆன்மீக அனுபவம் கிடைத்தவுடன்
தங்களை மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று நினைக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த தருணத்திலேயே உண்மையான வளர்ச்சி நின்றுவிடும். ஏனெனில் அகந்தை என்பது மனத்தின் மிகப்பெரிய இருள். மூன்றாவது, கண்ணின் திறப்பு மனிதனை பணிவாக மாற்ற வேண்டும். அன்பாக மாற்ற வேண்டும். அமைதியாக மாற்ற வேண்டும். அது நடக்கவில்லை என்றால் அது உண்மையான விழிப்பு அல்ல. அடுத்த மிக முக்கியமான தினசரி பழக்கம் இயற்கை ஒளி மற்றும் இருள் சமநிலை. இன்று மனிதன் பெரும்பாலும் செயற்கை வெளிச்சத்தில் வாழ்கிறான். காலை சூரிய ஒளியை காணாமல் வேலைக்கு செல்கிறான். இரவு நேரம் வரை செயற்கை திரை வெளிச்சத்தை பார்த்துக் கொண்டே இருக்கிறான். இது உடலின் இயற்கை நேர அமைப்பை பாதிக்கிறது. சூரிய உதய நேரத்தில் சில நிமிடங்கள் இயற்கை ஒளியை பார்ப்பது உடல் மற்றும் மூளையின் சமநிலையை மேம்படுத்தும். அதேபோல் இரவு நேரத்தில் அதிகமான வெளிச்சத்தை தவிர்ப்பது மன அமைதிக்கு உதவும். சித்தர்கள் இயற்கையின் ஓட்டத்தோடு வாழ்வதை மிகவும் முக்கியமாக கருதினர். ஏனெனில் மனித உடலும் இயற்கையின் ஒரு பகுதிதான். அடுத்த மிக ஆழமான ஆன்மீக உண்மை தனிமை மற்றும் தனித்தன்மை. இரண்டுக்கும் வித்தியாசம் உள்ளது. பலர் தனியாக இருப்பதை தனிமை என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான ஆன்மீக அமைதியில் மனிதன் தனியாக இருந்தாலும் முழுமையாக இருப்பான். அவனுக்கு எப்போதும் வெளிப்புற கவனம் தேவைப்படாது. அவன் தனது உள்ளார்ந்த அமைதியை அனுபவிக்க ஆரம்பிப்பான். அந்த நிலை வந்த பிறகு வாழ்க்கை மிகவும் எளிமையாக மாறும். சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சி கிடைக்கும். மரங்களின் சத்தம் கூட இசை போல தோன்றும். காற்றின் தொடுதல் கூட ஆழமான அமைதியை தரும். இதுவே விழிப்புணர்வின் மெதுவான மலர்ச்சி. மூன்றாவது, கண்ணின் திறப்பு என்பது வெறும் ஆன்மீக சக்தி அல்ல. அது வாழ்க்கையை ஆழமாக உணரும் திறன். அது மனிதனை தற்போதைய தருணத்தில் முழுமையாக வாழ வைக்கும். அவன் கடந்த காலத்தின் சிறையில் இருந்து மெதுவாக வெளியே வர ஆரம்பிப்பான். எதிர்கால பயமும் குறையும். அவன் வாழ்வை நேரடியாக அனுபவிக்க ஆரம்பிப்பான். மூன்றாவது, கண்ணின் ரகசியம் பற்றி உலகம் பல கதைகள் கூறுகிறது. சிலர் அதை அமானுஷ்ய சக்தியாக பார்க்கிறார்கள். சிலர் அதை பயமாக பார்க்கிறார்கள். சிலர் அதை வெறும் கற்பனை என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த பயணத்தின் உண்மையான அர்த்தம் மிகவும் எளிமையானது. மூன்றாவது, கண்ணின் திறப்பு என்பது மனிதன் தனது உண்மையான விழிப்புணர்வுடன் மீண்டும் இணைவது. அது வெளியில் இருந்து பெறப்படும் சக்தி அல்ல. அது ஏற்கனவே உள்ளே இருக்கும் ஒளியை மீண்டும் உணர்வது. ஒரு மனிதன் தினமும் அமைதியாக சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கும் போது அவனுடைய மனம் மெதுவாக அமைதியாகிறது. அவன் தனது உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது அவனுடைய உள்ளார்ந்த குழப்பம் குறைகிறது. அவன் இயற்கையுடன் இணைந்து வாழ ஆரம்பிக்கும் போது உடலும் மனமும் சமநிலைக்கு வருகிறது. அவன் அன்பு, கருணை, நன்றியுணர்வு, மன்னிப்பு இவற்றை வளர்க்க ஆரம்பிக்கும் போது அவனுடைய உள்ளுணர்வு சக்தி மலர ஆரம்பிக்கிறது. இதுவே மூன்றாவது, கண்ணின் உண்மையான திறப்பு. இந்த பாதையில் அவசரம் தேவையில்லை. ஒரு விதை மண்ணில் அமைதியாக கிடக்கிறது. வெளியில் எதுவும் நடக்காதது போல தோன்றும். ஆனால் அதன் உள்ளே வாழ்க்கை வளர ஆரம்பித்திருக்கும். அதேபோல் தியானம், அமைதி, முனம், விழிப்புணர்வு இவற்றை தினமும் பயிற்சி செய்யும் போது உள்ளே மெதுவான மாற்றங்கள் ஆரம்பிக்கும். முதலில் மன அழுத்தம் குறையும். பிறகு கவனம் அதிகரிக்கும். பிறகு வாழ்க்கையை ஆழமாக உணரும் திறன் வரும். பிறகு உள்ளுணர்வு மெதுவாக வழிகாட்ட ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள், நீங்கள் உலகத்தை பார்க்கும் விதமே மாறிவிட்டது என்று. முன்பு உங்களை பாதித்த விஷயங்கள் இனி அவ்வளவு முக்கியமாக தோன்றாது. முன்பு நீங்கள் தேடிய மகிழ்ச்சி வெளியே இல்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள். உண்மையான அமைதி உள்ளே இருந்தது என்பதை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். மூன்றாவது, கண்ணின் உண்மையான விழிப்பு மனிதனை உலகத்திலிருந்து பிரிக்காது. அது உலகத்தோடு ஆழமாக இணைக்கிறது. அவன் மனிதர்களை அதிக கருணையுடன் பார்க்க ஆரம்பிப்பான். இயற்கையை மதிக்க ஆரம்பிப்பான். வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் அர்த்தமுள்ளதாக உணர ஆரம்பிப்பான். இதுவே ஆன்மீகத்தின் உண்மையான நோக்கம். அமானுஷ்ய சக்திகளை தேடுவது அல்ல, முழுமையான மனிதனாக விழிப்பது, அமைதியாக வாழ்வது, விழிப்புணர்வுடன் சிந்திப்பது, அன்புடன் நடப்பது, உள்ளுணர்வுடன் முடிவெடுப்பது.
இந்த நிலை வந்த பிறகு வாழ்க்கை ஒரு போராட்டமாக இல்லாமல் ஒரு பயணமாக மாறும். ஒவ்வொரு சுவாசமும் அர்த்தமுள்ளதாக தோன்றும். ஒவ்வொரு காலையும் புதிய ஒளியாக உணரப்படும். ஒவ்வொரு அமைதியான தருணமும் ஒரு தியானமாக மாறும். அப்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மூன்றாவது கண் என்பது ஒரு மர்ம சக்தி அல்ல. அது விழித்தெழுந்த மனித மனத்தின் ஒளி என்று. இந்த உலகில் மிகப்பெரிய அதிசயம் வெளியில் இல்லை. அது விழித்தெழும் மனித உள்ளத்தில் இருக்கிறது. அந்த உள்ளொளியை காணும் பயணமே உண்மையான ஆன்மீக வாழ்க்கை.